பொருளியலாளர்களுடைய மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. ஏனென்றால் இவர்கள் வெளியிலிருந்து சொன்ன போது உடனடியாக நாங்கள் ஐஎம்எஃப்-உடன் கலந்து ஆலோசிப்போம், அதனை மீள நாங்கள் நெகோசியேட் பண்ணுவோம், ரீநெகோசியேட் பண்ணுவோம், செய்யக்கூடிய மாற்றங்களை செய்வோம் என்று ஒரு ஒரு கடும் போக்கு தொனியிலே ஒரு ஒரு கருத்தை சொன்னார். ஆனால் இந்த பதவிக்கு வந்ததற்கு பிறகு அந்த தொனி மாறி இருக்கிறது. ஏனென்றால் பதவிக்கு வந்த பிறகு பொறுப்பு அவர்களுடைய கையிலே. இப்போது ஏற்றுக்கொண்டு இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு செய்வதாக வாக்குறுதி அளித்த சில குறிகாட்டிகள் இருக்கின்றன. அந்த வாக்குறுதி அளித்த குறிகாட்டிகளிலிருந்து மீள செல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. அவ்வாறு செல்வதாக இருந்தால் ஐஎம்எஃப்-உடைய அந்த நிகழ்ச்சி திட்டத்திலிருந்து வெளியேற வேண்டும். அவ்வாறு வெளியேறினால் பழையபடி தரமிடல் நிறுவனங்கள் இலங்கையினுடைய நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்கும். அவ்வாறு கேள்விக்குறியாகிற போது இப்போது ஏற்பட்டு வருகின்ற இந்த முன்னெடுப்புகள் பாதிக்கப்படும் என்ற ஒரு கருத்து தான் பெரும்பாலும் சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த விஷயத்தை இதை செல்லுகின்ற திசையிலேயே சென்று சில காலம் சென்று அதனை திசை திருப்புவதுதான் பொருத்தமானதாக இருக்கும் என்பது எல்லா பொருளியலாளர்களும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. ஆனால் பொதுமக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி இருக்கிறது. குறிப்பாக தொழில் புரிகின்றவர்கள், அதாவது வாண்மை தொழில்களில் ஈடுபட்டு அதிக வரிச்சுமையின் காரணமாக நாட்டை விட்டு வெளியேறுடைய ஒரு பிரச்சனை இருக்கிறது. நாட்டுக்குள்ளே இருப்பவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அரசாங்கத்திடம் ஒரு விடிவை எதிர்பார்த்தார்கள். ஆனால் இந்த தடவை வந்திருக்கின்ற இந்த பட்ஜெட்டிலே வரப்போவதாக சொல்லப்படுகின்ற இந்த சீர்திருத்தங்கள் கூட மக்களை திருப்திப்படுத்துவதாக இல்லை. குறிப்பாக சொல்ல போனால் இவர்கள் சொன்ன விஷயங்களிலே திருப்திப்படக்கூடிய அளவுக்கு வரி குறைப்புகளை செய்வதோ அல்லது வேறு விவகாரங்களை கையாள்வதோ அவ்வளவு இலகுவானதாக இல்லை.